ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். நடிகை நிவேதா பெத்ராஜ் தன்னோட திருமண அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. துபாயை சேர்ந்த தொழிலதிபர் ரஜித் இப்ரான் அப்படிங்கிற மாடலை திருமணம் பண்ணிக்க போகிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. மேலும் ரஜித் இப்ரான் கூட க்ளோஸாக இருக்கிற இமேஜஸ்லாம் ஷேர் பண்ணி காதல், எப்பையும் முடிவில்லாத அன்பு மற்றும் கண் திருஷ்டி பட்டுட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி எமோஜிஸ்லாம் போட்டிருக்காங்க. இவங்களோட திருமணம் இந்த வருஷம் இறுதிக்குள்ளே நடக்க போகிறதா செய்திகளும் வெளியாயிட்டிருக்கு. இந்த திருமணம் ஒரு பிரைவேட் செரிமனியாக குடும்பம் மற்றும் நண்பர்களுடைய முன்னிலையில் எளிமையான முறையில் நடக்கும் அப்படின்னு கூட செய்திகள் வெளியாயிருக்கு. இந்த நிலையில் இன்னொரு ஆச்சரியமான தகவலும் சோசியல் மீடியாவில் வைரலாகிட்டுருக்கு. ரஜித் இப்ரான் அப்படிங்கிற இந்த நபர் சில வருடங்களுக்கு முன்னாடி மார்க் ஹம்ரான் அப்படிங்கிற பெயரில் பிக் பாஸ் ஜூலி கூட நெருக்கமாக இருந்திருக்காரு. ஜூலி இவரை தன்னோட பாய் பெஸ்டி அப்படிங்கிற பெயரில் சொல்லிட்டு இருந்தாங்க. பிக் பாஸ் ஜூலி மாடல் நிகழ்ச்சிகளுக்காக அந்தமான் போயிருக்காங்க. அங்கே தான் அவங்க மாடல் மார்க் ஹம்ரான் அப்படிங்கிறவர் கூட நெருக்கமாக பழகி சில இமேஜஸை ட்விட்டரில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் என்னுடைய வளர்ச்சிக்கு இவர் தான் முக்கியமான காரணம் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. அதாவது 2018 2020 வரைக்கும் இவங்க நெருங்கிய நண்பர்களாவோ அல்லது ரிலேஷன்ஷிப்லேயோ இருந்தாங்க. 2019 ஜூலி மார்க் ஹம்ரான் கூட இருக்கிற இமேஜை போஸ்ட் பண்ணியிருந்தப்ப மார்க் ஹம்ரானுக்கு என்ன ஆச்சு, இவர் யார் புதுசாக இருக்காரு அப்படின்னு பலரும் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. இதை பற்றி ஜூலி என்ன விளக்கம் கொடுத்தாங்கன்னா, ரஜித் இப்ரான் தான் உண்மையிலேயே மார்க் ஹம்ரான் அப்படின்னும், அவர் பெயர் மாற்றம் பண்ணியிருக்காரு, தன்னோட ஹேர் ஸ்டைலை மாற்றிருக்காரு, கெட்டப் சேஞ்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. மேலும் இவங்க ரெண்டு பேரும் இயக்குனர் எழில் துரை டைரக்ஷனில் ஒரு புது படத்தில் நடிக்க போகிறதாகவும் செய்திகள் வெளியாச்சு. அதுக்கப்புறமா அந்த படம் என்னாச்சு, ஜூலி மார்க் ஹம்ரான் காதல் என்னாச்சு அப்படிங்கிற எந்த தகவலும் வரல. இதை தொடர்ந்து சுமார் 5 வருஷம் கழிச்சு மார்க் ஹம்ரான் ரஜித் இப்ரான் அப்படிங்கிற பெயரில் நடிகை நிவேதா பெத்ராஜை திருமணம் பண்ண போகிறதா செய்திகள் வெளியாகிருக்கு. மார்க் ஹம்ரான் அப்படிங்கிற ரஜித் இப்ரான் பெரிய தொழிலதிபர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவர் பிக் பாஸ் தர்ஷன் லாஸ்லியா கூட நெருங்கிய நண்பராகவும் இருந்திருக்காரு. 2017-18 காலகட்டத்தில் தன்னை ஒரு மாடல் அப்படின்னு சோசியல் மீடியாவில் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காரு. வெளிநாட்டில் லக்ஸரி லைஃப், ஆடம்பர கார்கள், மால்டிவேஸில் ஹாலிடேஸ் அப்படின்னு செம்ம பணக்கார வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. இவரோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் போர்ச்சே, ஹம்மர், துபாய் டிஎக்ஸ்பி உள்ளிட்ட ஆடம்பர கார்கள் ஹைலைட்ஸாக இருக்குது. மேலும் இவருக்கு நெருங்கிய அரசியல் தொடர்புகளும் இருக்குது. தமிழ்நாடு, பாண்டிச்சேரியில் இருக்கிற மிக பிரபலமான அரசியல் தலைவர்களோட நெருக்கமாகவும் இருந்திருக்காரு. சாதாரண மாடலாக தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ண மார்க் ஹம்ரான் அப்படிங்கிற ரஜித் இப்ரான் கடந்த 5 வருடங்களில் தன்னோட அயராத உழைப்பு மூலமாக இன்றைக்கி மிகப்பெரிய தொழிலதிபராக மாறியிருக்காராமா. இந்த தொழிலதிபரை தான் நடிகை நிவேதா பெத்ராஜ் திருமணம் பண்ணிக்க போகிறாங்க.